நிதி மோசடி, சுயநலம் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் நாம் தமிழர் கட்சி இறங்குமுகத்தில் செல்வதாக அக்கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கட்சி தொடங்கிய நாளிலிருந்து கட்சிக்காக உழைத்தவர்களை புறந்தள்ளிவிட்டு தன்னிச்சையாக நடக்கும் சீமானுக்கு கண்டனம் தெரிவித்து மூத்த நிர்வாகிகளும் முக்கிய தொண்டர்களும் தொடர்ந்து விலகிய வண்ணம் உள்ளனர். ஆனால் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தான் வைப்பதுதான் சட்டம் என்ற தோணியில் சீமான் நடந்து வருவதாகவும் விலகிய நிர்வாகிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் சீமானின் நிதி மோசடி குறித்து அவர்கள் அம்பலப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பேசிய நாகை நாகராஜன், கடந்த தேர்தலின் போது USA-வில் கட்சிக்கு பல லட்சம் ரூபாய் வந்ததாகவும் அந்த நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆதாரங்களை காட்டினர். தம்பி தங்கைகளின் பணத்தில் சீமான் ஏசி, கார், 5 ஸ்டார் லைஃப்பில் வாழ்வதாகவும் அவரை நம்பி வந்த தம்பிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சுவதாகவும் நாகை நாகராஜன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் விட்டு கனமழை பெய்து வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்துள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நேற்று பெய்த அளவில் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக 23 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து உள்ளது. மேலும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் பள்ளி அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று ஆங்கில தேர்வு நடைபெறுவதாக இருந்தது. இதற்கான மாற்றுத் தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய கார்த்திகை தீப திருவிழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் மகா தீபம் ஏற்றும் கொப்பரை கொட்டும் மழையில் மலை உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. 2668 அடி உயரம் மலை மேல் 5 அடி உயரம் கொண்ட கொப்பரையை கோவில் ஊழியர்கள் எடுத்துச் சென்றனர். தீபம் ஏற்ற 3500 கிலோ நெய், 1500 நீள அடி நீள காடா துணியால் ஆன திரி ஆகியவை கொண்டு செல்லப்பட்டுள்ளன. நாளை மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. 40 லட்சம் பேர் தீப விழாவிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடுவதையொட்டி அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ரஜினிகாந்திற்கு முதலமைச்சர் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில், எல்லைகள் கடந்து 6லிருந்து 60 வரை அனைவரையும் தன்னுடைய நடிப்பால், ஸ்டைலால் ரசிகர்களாக்கி கொண்ட அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். திரையுலகில் தொடர் வெற்றிகளை குவித்து வரும் தாங்கள் எப்பொழுதும் அமைதியோடும் மன மகிழ்ச்சியோடும் மக்களை மகிழ்வித்திட விளைவதாகவும் முதலமைச்சர் தனது பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரபல நடிகை கீர்த்தி சுரேஷுக்கும் அவரது காதலர் ஆண்டனிக்கும் கோவாவில் இன்று திருமணம் நடைபெறவுள்ளது. அவர்கள் திருமணம் காலை இந்து மத வழக்கப்படி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் கிறிஸ்தவ மத வழக்கப்படி திருமணம் நடைபெறுகிறது. திரையுலக பிரமுகர்கள், இரு வீட்டார் குடும்பத்தினர், உறவினர்கள் மட்டுமே இந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.